இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் இவ்வளவு நாளா நீங்க தானே சமைச்சீங்க? இன்னைக்கு உங்க வேலைக்காரிய எல்லாரும் எப்படி பாராட்டுறாங்க? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அதுக்கேத்த மாதிரி நல்லாதான் இருக்கு. எப்படின்னு தான் ஒன்னும் புரியல. மா, சாம்பார் வேற லெவல்ல இருக்கு. வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு உனக்கு என்னமாச்சு? சமையல் பின்னிட்ட? இன்னைக்கு சமைச்சது பெரியமா இல்லைன்ன. வேற யாரு? அயலி அண்ணி தான் எல்லாத்தையும் சமைச்சாங்க. அயலி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நாம வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி நீ இவ்ளோ சமைச்ச? அது ஒன்றும் இல்லை நீ, மாமா ஜெயில சரியா சாப்பிட்டிருக்க மாட்டாரு. அங்க சாப்பாடு எப்படி இருந்திருக்குமோன்னு தெரியல. அவர் வீட்டுக்கு வந்ததும் நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டோம். அதான் இன்னைக்கு இவரு வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடணும்னு நானே சமைச்சேன். சாப்பிடுங்க மாமா. ஏய், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் செல்வே தானே சமைக்க சொல்லிட்டு போனேன். நீ எதுக்கு சமைச்ச? இல்ல மாமா. ஏய், சும்மா டிராமா போட்டுட்டு இருக்காத. எங்களை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். சும்மா ஸ்கோர் பண்றதா நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. ஏண்டி, உனக்கு ஒரு தடவை சொன்ன புத்தி வராதா? எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி மானகிட்டத்தனமா நடந்துக்கிற? கெஸ்டா வந்தா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கு என்னைக்குதான் இதெல்லாம் புரிய போகுதுன்னு தெரியல. என்னைக்குதான் உன்கிட்ட இருந்து விடிவு காலம் கிடைக்கும்னு தெரியல. அயலி, வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. என்ன அயலி அப்படி பாத்துட்டு இருக்க? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வத்த குழம்பு கொஞ்சம் போடு. அப்படியே அந்த அப்பளத்தையும் எடுத்து கொடு. இதோ வைக்கிறேன் நீ. சிஸ்டர், எனக்கும் அப்படியே எல்லாத்தையும் வைங்க. என்ன வேணும்? எனக்கு ரசம். அயலி,